வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஜூன் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி எட்டியுள்ளார். 2014 மே 26 முதல் தொடர்ந்து பதவி வகித்து வரும் அவர் 2026 ஜூன் மாதத்தில் 4399 நாட்கள் ஆட்சி காலத்தை நிறைவு செய்து ஜவஹர்லால் நேருவின் 4398 நாட்கள் தொடர்ச்சியான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற சாதனையை முறியடித்துள்ளார். இது இந்திய ஜனநாயக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அரசியல் சாதனையாக கருதப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்றபோது நாடு பிரிவினை, அகதிகள் பிரச்சினை, வறுமை, எழுத்தறிவின்மை, தொழில்துறை பின்தங்குதல் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டது. இந்த நிலையில் இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு 15 ஆகஸ்ட் 1947 முதல் 27 மே 1964 வரை சுமார் 6130 நாட்கள் பதவி வகித்தார். அவர் நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுகிறார். திட்டக்குழுவை உருவாக்கி 5 ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். பிலாய், துர்காப்பூர், ரூர்கெலா போன்ற எஃகு ஆலைகள், பெல், செயில் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இவரது காலத்தில் உருவாக்கப்பட்டன. ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. அணுசக்தி ஆணையம், டிஆர்டிஓ, இஸ்ரோவிற்கான அடித்தளம், அணிசேரா நாடுகளின் இயக்கம், பஞ்சசீல கொள்கை, பெரிய அணைகள் உருவாக்கம் ஆகியவை அவரது மிகப்பெரிய சாதனைகளாகும். டேம்ஸ் ஆர் த டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்ற அவரது கருத்து இந்திய வளர்ச்சியின் திசையை நிர்ணயித்தது. 1964 முதல் 1966 வரை லால் பகதூர் சாஸ்திரி சுமார் 581 நாட்கள் பிரதமராக இருந்தார். குறுகிய காலம் மட்டுமே பதவி வகித்தாலும் 1965 இந்தியா பாகிஸ்தான் போரில் உறுதியான தலைமையை வழங்கினார். உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்க உற்பத்தியை அதிகரிக்க முயன்றார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் இந்திய பாதுகாப்பு மற்றும் விவசாய துறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. பசுமை புரட்சிக்கான கொள்கை அடித்தளம் அவரது காலத்தில் வலுப்பெற்றது. 1966 முதல் 1977 வரை மற்றும் 1980 முதல் 1984 வரை இந்திரா காந்தி மொத்தம் 5829 நாட்கள் பிரதமராக இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையுடன் இந்திய அரசியலில் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக திகழ்ந்தார். 1969 ஆண்டு 14 முக்கிய வங்கிகளை தேசியமயமாக்கினார். 1971 போரில் இந்தியா வெற்றி பெற்று வங்கதேசம் உருவாக உதவினார். கரீபி ஹட்டாவோ என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தை அறிவித்தார். பசுமை புரட்சியால் இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1974 பொக்ரான் 1 அணு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதால் இந்தியா அணுசக்தி நாடாக உலகிற்கு அறிமுகமானது. அதேவேளை 1975-77 எமர்ஜென்சி பீரியட் அவரது ஆட்சியின் மிகப்பெரிய சர்ச்சையாகும். 1977 முதல் 1979 வரை மொரார்ஜி தேசாய் சுமார் 856 நாட்கள் பிரதமராக இருந்தார். காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். அவசர நிலைக்கு பிறகு ஜனநாயக அமைப்புகளை மீட்டெடுத்தார். ஊடக சுதந்திரம் மற்றும் குடிமக்கள் உரிமைகளை மீண்டும் வலுப்படுத்தினார். 1979 முதல் 1980 வரை சரண் சிங் சுமார் 170 நாட்கள் பிரதமராக இருந்தார். இந்திய விவசாயிகளின் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவர். விவசாய கடன், கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் நில சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளித்தார். 1984 முதல் 1989 வரை ராஜீவ் காந்தி சுமார் 1858 நாட்கள் பிரதமராக இருந்தார். இந்திய தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் முன்னோடியாக அவர் கருதப்படுகிறார். கணினி மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினார்.
வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 1986 அறிமுகப்படுத்தப்பட்டது. பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அந்தஸ்து வழங்கும் முயற்சிகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1989 முதல் 1990 வரை VP சிங் சுமார் 343 நாட்கள் பிரதமராக இருந்தார். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தி OBC இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார். இந்திய சமூக நீதியின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இது கருதப்படுகிறது. 1990 முதல் 1991 வரை சந்திரசேகர் சுமார் 223 நாட்கள் பிரதமராக இருந்தார். கடுமையான வெளிநாட்டு செலாவணி நெருக்கடியின் போது நாட்டை வழிநடத்தினார். பின்னர் வந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அடித்தள சூழலை உருவாக்கினார். 1991 முதல் 1996 வரை PV நரசிம்மராவ் சுமார் 1791 நாட்கள் பிரதமராக இருந்தார். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1991 பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்தியாவை மீட்டார். LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார். வெளிநாட்டு முதலீடுகளுக்கு கதவை திறந்தார். புதிய தொழில்துறை கொள்கை, தனியார் மயமாக்கல், வர்த்தக தாராளமயமாக்கல் ஆகியவை இந்திய பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தன. லுக் ஈஸ்ட் பாலிசி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1996 அடல் பிஹாரி வாஜ்பாய் முதல் முறையாக 16 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்தார். பின்னர் ஆட்சி கலைக்கப்பட்டது. 1996 முதல் 1997 வரை HD தேவகவுடா சுமார் 324 நாட்கள் பிரதமராக இருந்தார். கிராமப்புற வளர்ச்சி, விவசாயம் மற்றும் கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். 1997 முதல் 1998 வரை ஐக்கிய குஜராத் சுமார் 332 நாட்கள் பிரதமராக இருந்தார். அண்டை நாடுகளுடன் நம்பிக்கையான உறவை வளர்க்க குஜரால் டாக்ட்ரின் என்ற வெளியுறவு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். 1998 முதல் 2004 வரை அடல் பிஹாரி வாஜ்பாய் மீண்டும் வெற்றி பெற்று மொத்தம் 2272 நாட்கள் பிரதமராக இருந்தார். 1998 பொக்ரான் 2 அணுசக்தி சோதனை இந்தியாவை அறிவிக்கப்பட்ட அணுசக்தி நாடாக மாற்றியது. 1999 கார்கில் போரில் வெற்றி பெற்றார். கோல்டன் குவாட்ரிலேட்ரல் தேசிய நெடுஞ்சாலை திட்டம், PMGSY கிராம சாலை திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் கல்வி திட்டம், தொலைத்தொடர்பு சீர்திருத்தங்கள், தனியார் மயமாக்கல் நடவடிக்கைகள் ஆகியவை அவரது முக்கிய சாதனைகள். இந்திய உள்கட்டமைப்பு வளர்ச்சியின் பொற்காலத்தை தொடங்கியவர் என கருதப்படுகிறார். 2004 முதல் 2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் சுமார் 3656 நாட்கள் பிரதமராக இருந்தார். இந்திய பொருளாதார வளர்ச்சி 8 to 9% அளவை எட்டிய காலமாக இது அமைந்தது. RTI ஆக்ட் 2005, MGNREGA 2005, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், ஆதார் திட்டத்தின் தொடக்கம், இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவை அவரது ஆட்சியின் முக்கிய சாதனைகள். உலக நிதி நெருக்கடி 2008 காலத்திலும் இந்திய பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் செயல்பட்டது. 2014 முதல் தற்போது வரை நரேந்திர மோடி பிரதமராக உள்ளார். 2026 ஜூன் நிலவரப்படி 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பதவி வகித்துள்ளார். ஜன்தன் யோஜனா மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டன. ஸ்வச் பாரத் இயக்கம் திறந்தவெளி கழிப்பிடமின்மையை குறைத்தது. உஜ்வலா திட்டம் மூலம் இலவச LPG இணைப்புகள் வழங்கப்பட்டன. GST மூலம் ஒரே நாடு ஒரே வரி முறை அறிமுகமானது. UPI மற்றும் டிஜிட்டல் இந்தியா மூலம் இந்தியா உலகின் முன்னணி டிஜிட்டல் பொருளாதாரமாக வளர்ந்தது. ஆயுஷ்மான் பாரத் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக மாறியது. ஜல் ஜீவன் மிஷன் மூலம் கிராமப்புற குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டன. ஆர்டிகிள் 370 நீக்கம், ட்ரிபிள் தலாக் தடை, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, PLI ஸ்கீம், கதிசக்தி திட்டம், வந்தே பாரத் ரயில்கள்,
சந்திரயான் 3 வெற்றி, ஆதித்யா L1, G20 தலைமை, புதிய பாராளுமன்ற கட்டிடம், செமிகண்டக்டர் உற்பத்தி முயற்சிகள் ஆகியவை அவரது ஆட்சியின் முக்கிய சாதனைகளாகும். இந்தியாவின் பிரதமர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். நேரு நவீன இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்தார். சாஸ்திரி உணவு மற்றும் பாதுகாப்பு துறைகளை வலுப்படுத்தினார். இந்திரா காந்தி இந்தியாவை பிராந்திய வல்லரசாக மாற்றினார். ராஜீவ் காந்தி தொழில்நுட்ப இந்தியாவின் கதவை திறந்தார். நரசிம்மராவ் பொருளாதார இந்தியாவை உருவாக்கினார். வாஜ்பாய் உள்கட்டமைப்பு இந்தியாவை கட்டமைத்தார். மன்மோகன் சிங் வளர்ச்சி இந்தியாவை முன்னெடுத்தார். மோடி டிஜிட்டல் மற்றும் உலகளாவிய இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். தற்போதைய செய்தியாக 4399 நாட்கள் தொடர்ச்சியான ஆட்சி காலத்தை எட்டி ஜவஹர்லால் நேருவின் சாதனையை நரேந்திர மோடி முறியடித்திருப்பது இந்திய ஜனநாயக வரலாற்றில் புதிய அத்தியாயமாக பதிவாகி உள்ளது. இது இந்திய அரசியலின் தொடர்ச்சி தன்மையையும் மக்களால் வழங்கப்படும் தேர்தல் ஆணையின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல டைரக்டா கேட்கலனாலும் இன்டைரக்டா நிறைய இடங்கள்ல பயன்படும். ஸோ இந்திய பிரதமர்களின் லிஸ்ட்டை நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.